என்னுடைய டிவியில் அந்த செய்திகள் பார்ப்பது வழக்கம் எனக்கு. அந்த கீழே செய்தி வரும் இல்ல, தமிழ் நியூஸ் செய்திகள். சரி, கடைசி நேரம் ஒரு 5-10 நிமிடம் அதை பார்த்துட்டு போவோம், நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியட்டும். அப்படி பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் பார்க்கிறேன், செய்தியை பார்க்கும்போது மேல ஒண்ணு ஆபாசம், பயங்கர ஆபாசத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் மேல. என்னை கீழே பார்க்க விடல, மேல ஆபாசமா வருது. ஐயோ, தலையில தட்டிக்கிட்டு டிவியை மூடிட்டு போய் படுத்தா இயேசு சொல்றாரு, அந்த ஆபாசத்தை பார்க்கிற அளவுக்கு உனக்கு நியூஸ் பெருசா, நிறுத்தினாரு, இத பார்க்காத. அதோட ஒரு ஈர துணியை போட்டு டிவியை மூடி வச்சுட்டேன். போ, உனக்கு உனக்கு வேலை, இனி உன்னை பாக்குறது இல்ல. தெளிவா நான் படுக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு உனக்கு தேவையா அந்த நியூஸ்? அந்த லூசு நியூஸ போட்டு ஆபாசத்தை காட்டுற அந்த லூசு. சரி, வெறும் செய்தியை போடக்கூடாதா? அவனுக்கு லூசு லூசு தான் அப்படி போடுவான். பயங்கர ஆபாச காட்சியா. ஒரு யூத் பார்த்தா அவன் எப்படி படுப்பான்னு பாருங்க. நல்ல வயசாச்சு, எப்படி தப்பிச்சுக்கிறேன். வயசு 62 வாழாச்சு. எனக்கு வேதனைனா வேதனை, அழுதையா வரும் அந்த டிவியை பார்க்கும்போது. இவங்க என்ன நியாயம் பண்றாங்க? லூசுக தான். நியூஸ் பேர நியூஸ போட்டு மேல ஆபாசத்தை காட்டுறது லூசுக தான். நல்ல மனுஷன் செய்வானா? ஆண்டவர் சொல்றார், இதுதான் அவர் என்ன சொல்லுகிறாரோ அத படி, அதன் படி. நான் கீழ்ப்படிஞ்சேனா? ஆனா சில சமயம் சென்னையில இன்னொரு டிவி இருக்காரு, இங்கிலீஷ் சேனல், டீசெண்டா வருவான். இங்கிலீஷ் கொஞ்சம் இங்கிலீஷ்கார, இங்கிலீஷ் சேனல் நியூஸ் நல்லா இருக்கும், அதை போய் பார்ப்பேன். அவ்வளவுதான். சென்னைக்கு போனா என் ஊர் அது வராது, நான் இருக்கிற ஊர்ல அது. அதனால க்ளோஸ் பண்ணியே வச்சுட்டேன் டிவியே. உனக்கு அல்லேலூயா, நீ மூடியே இரு. கர்த்தர் பார்க்கற, நான் போய் சொல்லல. ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு டிவியை விட என் இயேசு எனக்கு பெருசு. ஆமென், அல்லேலூயா. இதையா நான் சொல்றேன். சில பேர் ஆபாசத்தை பாக்குறீங்க வீட்டுல, கவனம். ஆபாசத்துல பிசாசு இருக்கான், உங்களுக்கு தெரியுமா? இச்சையில பிசாசு இருக்கான், வேசித்தனத்துல பிசாசு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள வந்தா அவன் சும்மா வரமாட்டான், சரக்கோட தான் வருவான். அள்ளிக்கிட்டு வருவான் வியாதிய, சண்டைய, ஏழ்மைய, என்னென்ன வேதனை இருக்கும் அதையெல்லாம் கப்பல் கப்பலா கொண்டு வந்து உங்க வீட்டுல வைப்பான். நல்லா பாருங்க ஆபாசத்தை. நான் வேதனை கூட்டாதீங்க. இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. டிவி ஒரு நல்ல சாதனம், ஆனா எதை பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆபாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போ. கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, பேரின்பமே. Hallelujah.